பொதுவாகவே ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு, சார் என் கனவுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னோட ரூம்ல என்ன தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிற பிரசன்ஸை என்னால் உணர முடியுது, என் வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன்னா அந்த சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்லுவார்னா, இது எல்லாமே உங்களோட கற்பனை, நீங்களா ஒரு இல்யூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெங்களூர்ல சைக்காலஜி படிக்கிற, அதாவது பிஜி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தாங்க. சத்யாங்கிற பொண்ணு பெங்களூர்ல அவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல் ரூம்ல அவங்களோட ஃப்ரெண்டு கூட தான் இருக்காங்க. ரெண்டு பேர் தான் ஒரு ரூமுக்கு ஷேரிங். அவங்களோட ஃப்ரெண்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குவாங்க. இப்படி யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம் டோரை ஃபோர்ஸா தட்டிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து மெதுவா போயிட்டு அவங்களோட ரூம் டோரை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா காரிடார்ல மயான அமைதி, யாருமே வெளியே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களோட ரூமை யார் வந்து நாக் பண்ணிருப்பாங்க. பயந்துகிட்டே கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்து படுக்கிறாங்க. படுக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்களோட கபோர்டுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருந்ததை சத்யா பார்த்திருக்கிறாங்க. சத்யாக்கு மட்டும் கிடையாதுங்க, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்த 2 பேர் ரூம் நம்பர் 302ல ஒரு லாஃப்ட் இருக்குமாங்க. அந்த லாஃப்ட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளுமே கிடையாது. பழைய லாஃப்ட்டுங்கிறனால இவங்களும் யூஸ் பண்றது கிடையாது. இந்த லாஃப்டே ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்குமா பார்க்கிறதுக்கு. அதுக்குள்ள இருந்து நைட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அழுகுற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. அந்த ரூம்ல இருக்கிற 2 பொண்ணுங்களுமே மாத்தி மாத்தி நினைச்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு தான் அழுகிறா போல, ஏதோ லவ் ஃபெயிலியர் போலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் அந்த பொண்ணு நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க 2 பேருமே என்னடா இது அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து பார்க்கும்போது தான் இவங்க 2 பேருமே அழுகலங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா தான் அந்த ஹாஸ்டல்ல என்ன நடந்துச்சு, அங்க ஏன் எல்லாருக்குமே அமானுஷம் நடக்குதுங்கிற விஷயமே அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஃபுல் ஸ்டோரியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ so much.